அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 39% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 40% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாவாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 5% உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 982 ரூபாய் 85% உள்ளது. இந்தியாவுக்கு 279 ரூபாய் 95% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தொடர்பு கொள்ளுங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை சரி பாருங்கள். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டு சரி பாருங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ஜஹராவில் சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்சில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அனுப்புகிறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 778 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 907 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 295 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 37 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக கம்மியாகிட்டு வருது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்கள் இன்னும் கம்மியாகுது அப்படின்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவைத்துடைய காலநிலை தற்போது ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி இருக்குது. ஆனாலும் நேற்றைய தூசி காற்றால் வீதிகள் அனைத்துமே வஃப்ரா மற்றும் இன்னும் சில பகுதிகளில் வீதிகள் மணல் நிரம்பி காணப்படுது. பலரும் நேற்று பல மணி நேரங்கள் வீதியில் காத்திருந்திருக்கிறாங்க வாகனம் புதைந்ததால். தயவு செய்து கவனம் வாகன சாரதிகள். يطلعون السيارات وواحد داعم الوضع تعبان شوي. جزاكم الله خير. احنا رجعنا قريب، خط سريع ترجع قريب، السيارات ترجع قريب. يعني اللي بيجي راح يصفط على الخانه اليمنى حيل. هذا تراكم الرمل من السافي من الحديد اللي كل يوم احنا نقول شيلوه شيلوه يا جماعه يا جماعه اسمعوا كلامنا، شيلوا الحديد هذا. ما حد يسمع الكلام. شو نسوي احنا؟ نقول يلا يا جماعه والله شو نسوي؟ شوف الرمل ايش عمقه. يعني هذا شيء، وفي ناس ما يبون نتكلم يا جماعه، نتكلم من باب الانصاح، من باب شو الناس. هذا مغرز اللي قدامنا، مغرزين اللي قدام. شوف عائله لازم بعد نحاول نساعدهم ولا شيء. الله المستعان. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஈரான் கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான மொசாட் உப்பறிவாளர்கள், அதாவது உளவாளிகளை கண்டுபிடிச்சதாக தெரிஞ்சிருக்காங்க இந்த கடந்த 12 நாட்களுக்குள்ள மட்டுமே. அதே போல் ஈரானுக்கு ஆதரவாகவும்
ஷியா பஹ்ரைனிகள் அவங்களுடைய ஹுசைனியாக்கான ஏற்பாடுகள் மற்றும் சில செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் உடனடியாக உள்துறை அமைச்சகத்தால் ஜேசிபி போட்டு அவங்களுடைய எல்லா ஏற்பாடுகளையும் அடித்து நொறுக்கி ஈரானுக்கு ஆதரவாக யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பஹ்ரைன் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய இளைஞர்கள் ஒருத்தரும் உயிரிழந்திருக்கிறார். ஷியா இளைஞர் ஒருத்தர் மிகப்பெரிய பிரளயமாக மீண்டும் மாறலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி குவைத்திலையும் ஹுசைனியாக்களுக்கு போகக்கூடியவங்க சாரதிகளாக இருக்கட்டும் பணிப்பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஹுசைனியா பார்க்கின்கள்லேருந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க ஓட்டுநர்கள். அதே போல் குவைத்துடைய அமைச்சரவை தொடர்ந்துமே இஸ்ரேல் மற்றும் ஈரான் சீஸ்ஃபயர் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி விவரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது தொடர்ந்தும் இதே போலவே தொடருமா இல்லை இடையில் ஏதாவது ஆரம்பிக்குமா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதோ குவைத்தில் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் அதிகரித்து வருவதால் தொழிலாளர்களுக்கான அனைத்து நீதிகளையும் பெற்றுக் கொடுக்க தொடர்ந்தும் செயல்பாட்டில் இருக்கிறாங்க குவைத்துடைய பல யூனியன்கள். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குவைட் லேபர் யூனியன் ஃபெடரேஷன். இதுக்கு முன்னாடி நாங்கள் போய் எங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தொழிலாளர் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தொடர்ந்துமே குவைத்துடைய ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கம் கொடுத்துருக்குறாங்க. 24 93 61 92. இது வாட்ஸ்அப் இலக்கம். நீங்கள் டைரெக்டாகவே வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்திலேயே ரிக்வெஸ்ட் வச்ச மாதிரி மறுபடியும் நான் அவருக்கு பர்சனலாகவே இதோடைய சேர்மனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரதிகள் இப்போ குவைத்தில் பணிப்பெண்களாக இருந்துட்டு போகிறவங்க போன உடனே கேன்சலில் போனால் அடுத்த செகண்டே அவங்களுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குவைத்தில் ஹவுஸ் டிரைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு போனால் 2.5 வருடத்துக்கு வர முடியாத சூழல். அதாவது 2 வருடமும் 6 மாதமும் கழித்து தான் குவைத்துக்கு மறுபடியும் வர முடியும். இந்த நிலைமையை மாற்றி கொடுக்குமாறு அதுக்கான ஒரு கோரிக்கையை வைக்குமாறு அவங்கள்ட்ட நான் ஆல்ரெடியே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த போஸ்ட் வந்த பிறகு நேற்று இரவும் பேசியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது பற்றின ஆலோசனை ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதுக்கு எதிராக வழக்கு தொடரணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சம்பளத்தில் சரி நான் உங்களுக்கு அந்த வழக்கு பேசுகிறதுக்கான காசு கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அப்படி ஒரு முயற்சி எடுபட்டால் பெரிய அளவு அமௌண்ட் இருந்துச்சுன்னா நிறைய பேருடைய உதவிகள் தேவைப்படலாம். லீகலாகவே அது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் தரேன். எல்லாருமா சேர்ந்து செயல்படுவோம். இன்ஷா அல்லாஹ் ஹவுஸ் டிரைவர்களுடைய இந்த காலக்கெடு 2.5 வருடமாக இருக்கிறத நிச்சயமாக மாற்றி அமைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இதை யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற துவா செய்யுங்க. அதே போல் ஜிலேப் ஷோக் பகுதிகளில் இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிலேப் ஷோக்கு மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கவனமாக இருங்க. Jalib al-Shuyukh has so much potential, especially it is located close to Kuwait International Airport, Kuwait University and Sheikh Jaber Al Ahmed International Stadium. And the question is, until when Jalib al-Shuyukh will remain neglected? மதுபான போட்டல்கள், உள்ளூர் தயாரிப்பு மதுபான போட்டல்கள் 21 ஒரு நபர் தப்பிக்க முயற்சி செய்த போது பிடிபட்டிருக்கிறாங்க. சோலி முடிஞ்சது. குவைத்தில் நடந்த கோர விபத்து. ஒரு மாணவர் உயிரிழந்து அவருடைய சகோதரி ஒருவரும் படுகாயமடைந்து அதி தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சாரதிகளே, தயவு செய்து ரொம்ப கவனம், வேகத்தை குறைச்சிக்கோங்க. அதுவும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள முடிந்த வரைக்கும் வேகத்தை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளையும் வீதிகள் புனர் நிர்மாணம் வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி சில வீதிகள் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய அபு ஃபத்தீராவை பொறுத்தவரையில் இப்போ சில வீதிகள் ஷியா பள்ளிக்கு முன்னால், அந்த மஸ்ஜித் அல் கட்ஸ் பள்ளிக்கு முன்னால் இருந்து முபாரக் அல் கபீர் ஓப்போசைட் அந்த ரோடு ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது.
அதே மாதிரி இன்னும் சில பகுதிகள் அதலியா போன்ற பகுதிகளில் எல்லாம் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டும் போது முன்னாடி என்ன நிலப்பாடு இருக்குன்றது தெரியாததால் வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இதோ இந்த தகவல் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்கும். ஏன்னா நிறைய கம்பெனிகள்ல நிறைய பெரிய பெரிய உயர் மட்டங்கள் சூரிய நாட்டவர்கள் சூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரி மேனேஜர்ல இருந்து இந்த சூரி கன்வெர்ட் ஆகின குவைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அவங்களால வந்து அந்த ஜப்பார் அதை வந்து காமெடியா வந்து குத்தி காட்டுறதுலையும் போட்டு தாக்குறதுலையும் செம்மையா வச்சு செஞ்சிருக்கிறாரு சூரிகளை. இந்த மாதிரி நிறைய சூரிகள் வந்து கன்வெர்ட் ஆகின கொய்த்திகளா கன்வெர்ட் ஆகினவங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப நிறையவே வந்து தொழிலாளர்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடியவங்க. இந்த ஜென்சியா ஃபோஜர்ல இது வரைக்கும் சூரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்குது பிடிப்பட்டவங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனி மேனேஜர் முதலாளிமார் பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. யாருமே நெருங்க கூட பயப்படுறாங்க. உள்துறை அமைச்சரே அரபி தெரிஞ்சா கேட்டு பாருங்க, ஆனந்தப்படுவீங்க. சூரிகளால பாதிக்கப்பட்டவங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الفرق بين مزورين الجنسية في الكويت صراحة مع احترامي لكل الجنسيات، ولكن السوري صراحة يفوز. يا أخي السوري جبار يا أخي والله العظيم. العراقي يا حليلة ما يبي شيء، أريد تموين أريد، ما يبي شيء، ماكو شيء وساكت وبحاله. لا السوري لا يبي عيال ضباط، يبي وكيل وزارة، لا وشركات وياخذ راحته. وكنا ذاك اليوم واحد فيهم مجموعة 80 ما ادري مو متأكد داش وياهم يا اخي السوري قلبه ميت قسما بالله، يصدم عيشتك. المجنسين الثانيين ما ادري شنو، فلسطيني ما ادري اردني ايراني هادين. العراقي والله تمن تموين ما يبي شيء. العراقي شوفه ماكو شيء، يلا نفسي ما يجنس احد ما يدخل احد، انا واخويا بس ما عندي احد، ما اعرفكم حتى عيال عمه ينكرهم. السوري لا، في وفاء ولك يجيب اهله كلهم، عيال خوال اللي خلفوه يجيبهم، ينتشر في البلد. يعني اليوم يطلع جنسيه باكر فاتح له شركه، عقبه داش مناقصات، بعده بدخل ولده ضباط. واو صراحه السوري يا اخي جبار، يا اخي الشعب جبار اينما كان. يعني فعلا قبل كنت اقول شعله اسمه تزوير من هالدرجه، لا القصص اللي قاعد تمر خرب بيت. ولك شلون يبي لها قلب والله. السوريين ظاهر قلوبهم جامده والله العظيم، مو عاديين يعني، مو طبيعي. يعني تسرق قمل يعني ما يدور الستر، لا لا. اخذت الجنسيه اوكي، هسه صلوا على النبي، عرفت عليه الصلاه والسلام يا مجتمع. يعني بدنا نجنس فلان وفلان وفلان، وبعدين بنجنس هذا ويجنس واسواق مركزيه وولد. ما شاء الله عليهم السوريين يا اخي، يا اخي جبارين. العراقي حليله، العراقي حليله بالجيش، يشتغل بالجيش ما يبي شيء، ما يبي شيء، يشتغل ما ادري وين عسكري كذا، ما يبي شيء. يعني ما عنده ما شفت العراقي تاجر، ما يصير تاجر والله. بس السوري. تحيه لاهل الشام ودرعه والله لكم قوايا والله. وكفو فهد اليوسف نبي بعد. حطوا مكافأة $100,000 $50,000 في سوريا. اسمع الحكي والله شيخ فهد اليوسف، لكل من يتقدم بلاغ يثبت فيه ان الشخص ما حصل على الجنسية $50,000. ولك تدري بشي يسوون فينا يطالعون صورته، يطالعون جثة من واحد من القبر، هذا ابوه، يجيب لك قطعة من الDNA. السلام عليكم.